மீன ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் மிகப்பெரிய அற்புதமான மாதம். உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் இந்த மாதத்தில் கிரகங்கள் உங்களுக்கு உருவாக்க போகுது அப்படிங்கிறது உண்மை. நிறைய பிரச்சனையை சந்திச்சுக்கிறீங்க, நிறைய மன அழுத்தத்தை சந்திச்சிருக்கீங்க. ஸோ அதை விட்டு கடந்து வரப்போகிறீங்க. ஜென்மத்தில் சனி பகவான் அமர்ந்திருந்தே மனக்குழப்பத்துக்கு பஞ்சமே இல்லை. நிறைய மனக்குழப்பம், தொட்டதெல்லாம் பிரச்சனை, யாரெல்லாம் நம்புனீங்களோ அவர்கள் மூலமாகவே பிரச்சனை. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மனக்குழப்பங்களே இல்லாமல் வாழணும், வாழ்க்கையை நடத்தணும்னு ஆசைப்படுற மீனராசி அன்பர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மனக்குழப்பத்துக்கு ஒரு பாய் பாய் குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக சிறப்பாக இருக்க போகிறீங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. பொதுவாக மீனத்துக்கு கடலுடைய ஆழத்தை அளக்க முடியுமா? அளக்க முடியாதுல்ல. அதே மாதிரி தான் நீங்கள் மீன ராசிக்காரங்க உங்களுடைய ஆசைகளையும் சரி, உங்களுடைய நல்ல குணத்தையும் யாராலையும் ஒரு என்ன சொல்ல முடியாதுன்னா நிர்ணயம் பண்ண முடியாது. உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆழமான ஒரு ஆசைகள் இருக்கும், உன்னதமான ஆசைகள் இருக்கும். ஆனால் எந்த ஆசைகளுமே நீங்கள் உங்களுக்காக பயன்படுத்தாமல் பிறருடைய ஆசைக்காக நிறைய நேரம் ஒதுக்குவீங்க. ஸோ இப்படிப்பட்ட மீன ராசிக்காரங்க இந்த வட்டம் ஆகஸ்ட் மாதத்துலேருந்து மகிழ்ச்சிகள் நிறைந்த ஒரு சிறப்பான ஒரு மாதத்தை உணர்வுபூர்வமாக உள்மனதோடு சந்திக்க போகிறீங்க. ஸோ அந்த அளவுக்கு கிரகத்துடைய வலிமை சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. இதற்கான யோகங்கள்லாம் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. இதில் இந்த கணவன் மனைவி ஒற்றுமை தான் இப்போ நிறையா மீனராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் உண்மையாக தான் இருக்கீங்க. மீனராசிக்காரங்க உண்மையிலேயே தன்னுடைய பார்ட்னர்கிட்ட நேர்மையாக இருக்கீங்க, உண்மையாக இருக்கீங்க, பாசத்தை காட்டுறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. ஆனால் கடந்த ஒரு 1.5 வருட காலமாக நீங்கள் உண்மையாக இல்லை, நீங்கள் பாசமாக இல்லை, அக்கறையாக இல்லைன்னு சொல்லி உங்களே இல்லாமல் ஆக்கக்கூடிய சதிகள் செய்துட்டாங்க உங்கள் பார்ட்னர்ஸ். இது லைஃப் பார்ட்னருக்கும் பொருந்தும், பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் பொருந்தும். அப்போ மனசார கூட துரோகம் நினைக்காத உங்களை துரோகின்னு துரோகம் செஞ்சவங்க உங்கள் மேலே பழி போட்டிருப்பாங்க. அப்போ வீண் பழினாலேயே நிறைய மன அழுத்தத்தில் உள்ள ஒரு ராசியில் நீங்களும் ஒருவர். ஸோ அந்த நிலையெல்லாம் அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டு ஃப்ரீ மைண்டாக உங்களுக்கு பிடிச்ச உறவுகளுடன் உண்மையான உன்னதமான உங்கள் மேலே பாசம் காட்டக்கூடிய உறவுகள் உங்கள் கூட இருக்க போகிறாங்க. உங்களை புரிந்து கொள்ளாமல் போன உறவு இப்போ உட்காந்து யோசிப்பாங்க, ஐயோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டோமே, நம்ம மீனராசிக்காரங்களை ஏமாற்றிருக்கக்கூடாது, அவங்க நமக்காக எவ்வளவோ பண்ணாங்க அப்படின்னு இப்போ தான் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்க சுயமாகவே சிந்திக்க போகிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அவங்களுடைய ஒரு உன்னதமான செயல்பாடை இப்போ தான் நீங்களும் என்ன பண்ண போகிறீங்க, ஏற்றுக்கிற போகிறீங்க. ஏன்னா இப்போ வரையும் போலியான செயல்பாடை ஏற்றி ஏமாந்துட்டீங்க. இனிமேல் உன்னதமான செயல்பாடு உங்களுக்கு கிடைக்க போகுது. அதேபோல் மீனராசி என்பவர்களுக்கு தலைமை பொறுப்பு இந்த வட்டம் கிடைக்கும், ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், ஒரு அந்தஸ்து கிடைக்கும். இவ்வளோ நாட்களாக உங்களை நிராகரித்து உனக்கு என்ன தெரியும், இல்லை உனக்கெல்லாம் என்ன தெரியும்னு சொல்லி ஒன்றுமே தெரியாதவங்க கூட நிறையா கேள்வி கேட்டிருப்பான். ஆனால் இப்போ உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய உயர்ந்த குணத்தை, உங்களுடைய திறமையை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய மேல் அதிகாரியாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய ஓனராக இருக்கட்டும், அனைவருமே என்ன பண்ண போகிறாங்க, உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு கிரக நிலையில் சூப்பராக இருக்குது. உங்களுடைய முயற்சி இந்த வட்டம் என்ன ஆக போகுது, வெற்றி பெறப்போகுது. இவ்வளோ நாட்களாக பல முயற்சி எடுத்து அது பயிற்சியிலே போயிடுச்சு. எவ்வளோ நாள்ரா பயிற்சி எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பயிற்சி எடுத்து டிஸ்டர்ப் ஆகிட்டீங்க. ஆனால் இப்போ எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு சரியான பாதையை நோக்கி நீங்கள் சிந்தனையுடன் செயல்படுத்தக்கூடிய சிறப்பான ஒரு முயற்சியாக இருக்க போகுது. அதே போல் இந்த 2022 மீனராசிக்காரங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தீங்க, எவ்வளோ போராடினீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் மன அழுத்தத்தை சந்திங்க, எவ்வளோ தூரம் நீங்கள் கடன் வாங்கி மாட்டிக்கிட்டீங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுங்கன்னு சொன்னால்
அது லிஸ்ட்டு போய்க்கிட்டே இருக்கும். 2 உயிர் பக்கம் சொல்லும்ல பெரிய நோட்டு. அந்த நோட்டு 2 பக்கத்துக்கு எழுதுனா கூட காணாது. அந்த அளவுக்கு நிறையா எதிர்மறையான விஷயங்கள சந்திச்சுக்கிருக்கீங்க. ஸோ அந்த நிலையிலேருந்து மாறி லைஃப் சூப்பரா இருக்க போகுது. இதான் முதல் படிக்கட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிங்கிற மாரி உங்களுக்கு தேவையான விஷயங்கள சிறப்பா செய்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. வக்கிரம் பெற்ற சனி பகவான குரு பகவான் பார்க்கறனால, உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவான் இந்த மாதத்தில முழுமையா பார்க்கறனால, உங்களால முடியாதுங்கிற ஒரு வார்த்தை இந்த மாதத்தில கிடையாது. மீன ராசிக்காரங்களால் எல்லாமே முடியும். எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெற முடியுங்கிறத இந்த ஆகஸ்ட் மாசத்தில உங்கள வீழ்த்த நினைச்ச நபர்களுக்கு முன்னாடி எழுந்து நின்னு வெற்றி பெற போறீங்க. அதற்கான வாய்ப்பு சூப்பரா இருக்கு. வீடு வாங்கணும்னா வாங்கலாம். கார் வாங்கினாலும் வாங்கலாம். அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா, பைக் வாங்கினாலும் வாங்கலாம். இது எதை வாங்கணுங்கிறது உங்கள் சுய ஜாதகம் உறுதி பண்ணும். ஸோ அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு போகணும்னு ஆசைப்படக்கூடிய நம்முடைய மீனராசிக்காரங்க வெளிநாடு, வெளி மாநிலங்கள் பயணம் செல்வதற்கான வாய்ப்புலாம் சூப்பராக இருக்குது. ஓகேவா? சரி, நம்ம சொன்ன அத்தனை விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறது உண்மை. நல்ல விஷயம் எல்லாமே நடக்க போகுது. இப்போ நம்ம மீன ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்கள் நம்மளுடைய வீடியோ பார்த்துருக்கீங்க. ஒன்று பூரட்டாதி நட்சத்திரம், இன்னொன்று உத்திரட்டாதி நட்சத்திரம், அதேபோல் ரேவதி நட்சத்திரம். ஸோ இதில் உங்களுடைய பெயர், உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ஊர், நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பார்க்குறீங்கிறத கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ உங்களுக்கான அற்புதமான வழிபாடு என்ன பண்ணுறேன், நட்சத்திர ரீதியாக ஃபாலோ பண்ணுறேன். ஸோ விருப்பப்படுற நபர்கள், நம்ம வீடியோ பார்க்குற நபர்கள் கட்டாயமாக என்ன பண்ணணும், கமெண்ட்ஸ் கொடுங்க. இப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மீனராசிக்காரங்க என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும்னா, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய நபர்களிடம் வார்த்தைகளில் கவனம். சரியா? அதுபோல் உங்கள் கூட பிறந்த கொஞ்சம் இளைய சகோதரன், மூத்த சகோதரன், சகோதரின்னு சொல்லக்கூடிய உறவுகளிடம் கொஞ்சம் வாக்கு கொடுக்கறதுல கவனம். இதெல்லாம் கவனமாக இருந்தால் லைஃப் சூப்பராக இருக்கும். புதிதாக கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் சரியாக பயன்படுத்தி சங்கடப்படாமல் மீனராசிக்காரங்க மீண்டு வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக உறுதியாக இருக்குது. ஸோ பயன்படுத்திக்கோங்க. சிறப்படைவீங்க. செமையாக இருப்பீங்க.